ஒரு தொழிலாளியுடைய சம்பளம் 20% அதிகரித்து பின்னர் 10% அதிகரித்தால் அவருடைய சம்பளத்தின் சதவீத விளைவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் தொழிலாளியுடைய சம்பளம் கொடுக்கல, அப்போ 100 ரூபான்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? இந்த 100 ரூபாயிலேருந்து முதல்ல 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 100 ரூபாயில் வந்து 10% 10 ரூபா, அப்போ 20%னா 20 ரூபா. அப்போ 100ஓட 20 கூட்டினீங்கன்னா 120 ரூபா வரும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10% பின்னாடி அதிகரிக்குது. அப்போ இதில் 10% ஒரு ஸ்தானம் பள்ளி வைப்பீங்க. அப்போ 10%னா 12 ரூபா. அப்போ 120ஓட ஒரு 12 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 132 ரூபா, சரிங்களா? ஃபைனலாக கேட்குறது அவருடைய சம்பளத்துடைய சதவீத விளைவு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல அவர் வாங்கின சம்பளம் 100 ரூபா, இப்போ வாங்கக்கூடிய சம்பளம் 132 ரூபா. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க? 32 ரூபா அமௌண்ட். அப்போ 32% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? ஆப்ஷன் பி தான் அதற்கான ஆன்சர். தேங்க்யூ.